இருக்க அரசு பள்ளியில் அவள் வந்து இந்த மாதிரி ஆகி அவள் வந்து இந்த மாதிரி அவங்க வந்து மூட்டை கட்டி அந்த மாதிரி வாய்க்கால்லேருந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் வந்து மற்றவங்ககிட்ட நம்ம வந்து பாதுகாப்பாக இருந்துக்கணும். நம்ம பாதுகாப்பாக இருக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. யார் எப்படி இருந்தாலுமே நம்மளுடைய பாதுகாப்பை இது பண்ணி நம்மளோட பேரண்ட்ஸ் சொல்கிறபடி கேட்டு நல்லபடியாக நம்ம பாதுகாப்போடு இருந்துங்க. இப்போ நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. எந்த நிகழ்ச்சியும் ஃபர்ஸ்ட் உணர்வு. அந்த நிகழ்ச்சியை நாம உணர்ந்தோம்னா நம்ம கிட்ட இருந்து சலசலப்பே வராது. எந்த தருணத்துல ஐம்புலன் அடக்கம். ஐம்புலன் என்பது அவரவருக்கு சொந்தமானது. ஐம்புலனில் ஒரு புலனை ஒருவன் தொட்டாலும் செலால் அவனை தட்டி காலால் அவனை எட்டி உதைத்து போராடு. உன்னுடன் குடல் இனிதாக இருக்கின்ற இந்த குரல் ஓங்கி ஒலிக்க அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்களின் சார்பாக ஆழ்ந்த இரங்கல்பா. நான் ஆர்த்தி பேசுகிறேன். காதுகள் கொண்ட செவிடர்களிடம் போராடி கேட்டேன். என் வார்த்தைகள் எல்லாம் ஊமை மொழிகளாகி போனதுதான் மிச்சம். என் கூக்குரல் ஏனோ மனித நேயமுள்ள மானிடர்களுக்கு கேட்கவில்லை. என் கூக்குரல் ஏனோ மனித நேயமுள்ள மானிடர்களுக்கு கேட்கவில்லை. மனிதமே இல்லாத மிருகத்திடம் நான் எப்படியெல்லாம் சிக்கி தவித்தேன் என்று சொல்வதற்குள் என் மூச்சு நின்றுவிட்டது. மனிதமே இல்லாத மிருகத்திடம் நான் எப்படியெல்லாம் சிக்கி தவித்தேன் என்று சொல்வதற்குள் என் மூச்சு நின்றுவிட்டது. சிறகடித்து பறந்த என்னை சிறைபிடித்து சென்ற போதும் அண்ணா என்றேன் உறவுகள் அறியாத மிருகத்திடம். ஏனோ என்னை இறைவன் இடைநடுவே பறித்து விட்டான். ஏனோ என்னை இறைவன் இடைநடுவே பறித்து விட்டான். விழித்துக் கொள்ளுங்கள் என் தோழிகளே, என்னோடு முடியட்டும் இவ்வன்கொடுமை. விழித்துக் கொள்ளுங்கள் தோழிகளே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.